ஷேர் மார்க்கெட்ல நீங்க பண்ணக்கூடாத சில விஷயம், இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் உங்களோட வெற்றி வாய்ப்புகள் கூடும். கண்டிப்பா வெற்றி பெறுவீங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது சார். அது ஷேர் மார்க்கெட்டை பத்தி, மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நிறைய வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குன்னு 10-30 வருஷம் அந்த ஃபீல்டில் கொஞ்சம் அனுபவம் இருக்கு. அந்த ஃபீல்டில் அனுபவம் இருந்தனால சில பாடங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது சார். செஞ்சிட்டிங்கன்னா அது ப்ராப்ளத்தில் போய் மாட்டிப்பீங்க. அப்படியா? சரி, என்னென்ன நான் செய்யக்கூடாது சார் அதை சொல்லுங்க. ஒன்று, எந்த ஷேரையும் நீங்க போய் துரத்திட்டு போய் வாங்காதீங்க. இப்போ 500 ரூபா இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்குறீங்க. 490 ரூபா வந்தது, 480 ரூபா வந்தா வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அது 505, 506 போகுது, திருப்பி 495, 96 போகுது. திடீர்னு என்னமோ தராது, பார்த்தா 530, 540. அடப்பா, அப்படியே வாங்கிருக்காங்க நானும் அப்படின்னு நினைச்சு பயங்கர ரொம்ப பேஜாரா. என்னடா அது, பேனிக் ஆகாதீங்க. அதாவது மாசக்குள்ள என்னடா அது, விட்டோமே சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி போச்சாடு. துரத்திட்டு போய் வாங்கவே வாங்காதீங்க. 530, 540 போச்சுன்னா கீழே வரும் கண்டிப்பா. திருப்பியும் 500 ரூபா, 490, 490, 485 அந்த ரேஞ்சில் வரும். பொறுமையா நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா கீழே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா மேல போனது வரும். அதுதான் மார்க்கெட்டோட இலக்கணம். ஓகேங்களா? ஸோ துரத்திட்டு போய் எதையும் வாங்க, துரத்திட்டு போங்க அப்படிங்கிற இல்லை 540 போய் அப்படியே 580, 600, 700 இந்த மாதிரிலாம் ஆகாது. கவலையே படாது. புரியுதுங்களா? வெயிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பி அது 500, 500, 490, 495 அந்த ரேஞ்சு வரும். அப்போ வாங்கிக்கலாம். ஓகேங்களா? கவலைப்படாது. சரி, சப்போஸ் வரல, இல்லை சார் 540 போச்சு, 560, 580, 600 விட்டுடுங்க, வாங்காது. வேற நிறைய ஸ்டாக் இருக்கு. ஓகேங்களா? துரத்திட்டு போய் வாங்கவே வாங்காது. தட்ஸ் நாட் a good strategy. ஓகேங்களா? நீங்க சொன்ன மாதிரி அந்த 540 போய் 560, 580, 600 போறதெல்லாம் பாத்தீங்கன்னா 100 ஷேர்ல 1 ஷேர் தான் அந்த மாதிரி. மிச்சம் 99 ஷேர் நான் சொன்ன மாதிரி நடக்கும். அதனால பொறுமையா கவலைப்படாது. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ரிசல்ட் வருது. குவார்டர்லி ரிசல்ட் பாத்தீங்கன்னா போன ஒரு 4-5 வருஷமாவோ இல்ல 4-5 குவார்டர் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தா 500 ரூபாய் நிக்குது. ரிசல்ட் வந்த உடனே எப்படியும் ஒரு 525, 530 ரூபா போ, 5% மேல ஏறும். அப்ப வித்தலாம். ரிசல்ட்டுக்கு முந்தின நாளே டக்கு 490 ரூபா, இல்ல 599, 98, 95 இல்ல 500 ரூபா ஏதோ ஒரு ரேஞ்சில் டக்குன்னு வாங்கலாம் ஒரு 1000 ஷேர். ஏன்னா ஒரு ரிசல்ட் அன்னைக்கு ஒரு 25-30 ரூபா போய் 25,000 லட்டு மாதிரி பார்த்தலாம் சொல்லி வாங்கியிருக்குமே. அன்னைக்கா பார்த்து ரிசல்ட் மோசமா இருக்கும். இது நிறைய கம்பெனில நடக்குது. அதே எப்படி சார் அந்த மாதிரி சொல்றீங்கன்னா நிறைய நடக்குது. ஸோ இன் ஆன்டிசிபேஷன் நல்ல ரிசல்ட் வரும் என்று எதிர்பார்ப்போடு எந்த கம்பெனியோட ஷேரும் வாங்காதீங்க. அது நடக்காமல் போகலாம். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் குவார்டர் என்ன நடந்ததுன்னு கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்த சூழல் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கலாம், நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் ஜாஸ்தி ஆயிருக்கலாம், எல்லாம் நடந்துக்கலாம், குரோத் கூட நல்லா நடந்துக்கலாம். பட் ப்ரீவியஸ் குவார்டர் ரிசல்ட் நல்லா வராதுன்னு நான் சொல்ல வரல, வராமையும் இருக்கலாம் என்று நான் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? அதனால ரிசல்ட் நல்லா இருக்கும், அதனால நான் வாங்கி போடுறேன் பண்ணவே பண்ணாதீங்க. ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அது வேண்டாம். அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அடுத்தது கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறான் சார், 200% டிவிடெண்ட் சார், ரைட்டு. போனஸ் கொடுக்குறேன் சார், 1:1 போனஸ் சார், ரைட்டு, ஓகே, நான் வாங்க போறேன் சார். நான் அந்த முடிஞ்ச அப்படியே சரண மேலே தப்பு. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஏன் தெரியல? டிவிடெண்ட் இப்போ ஒரு பெர்சன்டேஜ் விட்டுடுங்க. ஒரு 50 ரூபா டிவிடெண்ட், இல்ல 20 ரூபா டிவிடெண்ட், இல்ல 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். என்னைக்கு எக்ஸ் டிவிடெண்டோ, அதாவது டிவிடெண்ட் இல்லைன்றது அடுத்த நாள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த டிவிடெண்ட் முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த நாள் அந்த 10 ரூபா 5 ரூபா எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்தா அந்த அளவுக்கு விலை குறையும் மார்க்கெட்ல. 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷேரோட விலை நீங்க 500 ரூபா. டிவிடெண்ட் இல்லைன்ற எக்ஸ் டிவிடெண்ட் அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா 500 ரூபா அடுத்த நாள் 490 ரூபா தான் ஷேரை கோட் ஆகும். 500 ரூபா கோட் ஆகவே ஆகாது.
ஏன்னா அந்த 10 ரூபா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கல்ல உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 490 தான் போடும். அதனால டிவிடெண்டுக்காக வாங்கவே வாங்காதீங்க. ரைட்டுங்களா? இன்னொன்று வந்து போனஸ் வந்து 1:1 வந்து ஒரு ஷேர் இருந்தால் இன்னொரு ஷேர் போனஸ் சார், ஃப்ரீ சார் கொடுக்குறாங்க சார். 500 ரூபா இருக்கு சார். அப்போ வந்து அப்படியே டபுள் ஆயிடுது சார். இப்போ இருக்கு அப்படியே 500 ரூபா இருக்கிற ஷேர் விலை வந்துட்டு எக்ஸ் டிவிடெண்ட், அதாவது எக்ஸ் போனஸ் இல்லாத அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே 250 ரூபா மாறிடும். 1:1 புரியுதுங்களா? அதனால டிவிடெண்டுக்காகவும் போனஸ்க்காகவும் தயவு செய்து எந்த ஷேரையும் வாங்காதீர்கள். ரொம்ப முக்கியம். எந்த ஷேரும் என் நண்பர் வாங்குகிறார், அவர் வாங்குகிறார், இவர் வாங்குகிறார் சொல்லி வாங்கவே வாங்காது. நீங்களாவே அதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க, நீங்களாவே புரிஞ்சு கொள்ளுங்கள், நீங்களாவே தெரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேர் வாங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்டு சொல்றாரு சொல்லி வாங்கிட்டா அவரோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லவே முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன் தெரியல, ஷேர் மார்க்கெட்ல அந்த மாதிரி ஏகப்பட்ட ஷேர், நல்ல ஷேர் வந்துட்டு கீழே விழும், படுமோசமான ஷேர் மேலே போகும். ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி 100% பக்காவா ஜட்ஜ் பண்ணுங்க. அதனால என்ன பத்தி யூ கன்வின்ஸ் யுவர் செல்ஃப். நீங்களாவே ரிசர்ச் பண்ணிட்டு, நீங்களாவே புரிஞ்சுக்கிட்டு, நீங்களாவே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் டபுக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஷேர் வாங்குறதுனா கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. ஒரு 2-3 மாசம் மானிட்டர் பண்ணிட்டு எந்தத்துல வேலை ஏறுது, எந்தத்துல வேலை இறங்குது, இதுக்கு மேல போகுமா, இதுக்கு மேல வருமா, இல்ல இது வரைக்கும் அவங்களோட கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, டிவிடெண்ட் ஹிஸ்டரி என்ன, போனஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, ப்ராஃபிட் மார்ஜின், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒருத்தர் சொன்னாலும் சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. 99% ஒரு அட்லீஸ்ட் 90% தோல்வியில முடியும். கேஷ்ல வந்து நீங்க ஷேர் வாங்கிட்டீங்களா, அப்போ வந்து திடீர்னு ஏதோ பிரச்சனை இல்லை, 500 ரூபா அந்த ஷேர் டபான்னு பார்த்தா அடுத்த வருஷம் 450, 430, 420, இப்போ வித்துலாமா? அப்பதான் பக்கத்துல இருக்கவங்க சொன்னா, சார் கொடுத்துருங்க சார், அந்த வேலை வந்து 200 ரூபா ஆயிடும் சார் இந்த கம்பெனி ஷேர்ல. ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னா, எனக்கு அப்படிதான் சார் தோணுது. ஆகும் ஏன் உனக்கு தோன்றதுக்காக நான் ஆக்ட் பண்ணணுமா? ஒண்ணு வச்சுக்கோங்க, மார்க்கெட் கீழே விழுவதும் மேலே போவதும் அதனுடைய கேரக்டர், அதனுடைய இலக்கணம். அதை மாற்ற யாராலும் முடியாது. அதுக்கு நிறைய லாஜிக்கெல்லாம் இருக்கு சார், சும்மா கிடையாது. ஏது இறங்குதுன்னா அதெல்லாம் லாஜிக்கெல்லாம் இருக்கு. அது அப்படிதான், அதோட கேரக்டர் அந்த மாதிரிதான். புரியுதுங்களா? அதனால கீழே விழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கம்பெனியோட ஷேர் என்ன வச்சுக்கோங்க, ஓகே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிக்கணும், இல்லையா பேனிக் ஆகாதீங்க, விட்டுடுங்க. அத்தனை நாள் திருப்பி மேலே போகும். சப்ஜெக்ட் டு த கண்டிஷன், நல்ல கம்பெனியோட ஷேர், நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி, இது வரைக்கும் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு, இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி, கவலையே பாட்டும் பண்ண இருக்கும். பேனிக் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னி வாங்கி நாளைக்கு விற்கிற மாதிரி ஒரு சூழல் அதுக்கு இல்லை. அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில வருடம், அட்லீஸ்ட் 5 years இல்லை அதுக்கு மேலேயோ அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்தாலோ, அது அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கே சார் என் ஃப்ரெண்டு சொன்னா, சார் 10 ரூபா ஒரு ஷேர் வாங்கினேன் சார், 2 நாள் சார் 15 ரூபாய் போச்சு சார், 50% அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு மச்சத்தில் அப்படி நடந்திருக்கலாம். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு 100 ரூபா அந்த ஷேர் அடுத்த நாள் 150 ரூபா போறதெல்லாம் நடக்குது இல்லைன்னா நான் சொல்ல வரல. பட் அதெல்லாம் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதுலாம் முடியாத ஒரு விஷயம், யாருக்குமே தெரியும். அப்படி முடியும்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல அத்தனை பேர் அந்த கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு 150 ரூபா போகுதுன்னா இன்னைக்கு 100 ரூபா ஆகுதுன்னா ஆஹா அப்படின்னு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் யாருக்குமே தெரியும். அந்த மாதிரி யாராவது சொன்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுங்க, அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டேர்முக்காக நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க, அது நடக்காது. ஓகேங்களா? ஒரு ஷேர் வேலை இன்னைக்கு 500 ரூபாய் ஆகிப்போச்சு, திடீர்னு 500 ஆச்சு, திடீர்னு பார்த்தா 400 ரூபாய் ஆயிடுச்சு. 500 ரூபா வேலை தான், 400 ரூபாய் லெஃப்ட் பண்ணுங்கப்பா, நான் வந்து இதை நான் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. ஒரு ஷேரோட வேலை குறையுது அப்படின்னுனா அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் வாங்காதீர்கள். ஏன் அப்படி வாங்கக்கூடாதுன்னா, சில நேரத்தில் அந்த கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இந்த கம்பெனி ஏதாவது இடி ரைடோ இல்லை வேற ஏதாவது இருந்தோ, இல்லை ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் ரிசல்ட் படுமோசமாக இருந்ததோ, இல்லை அவங்களுக்கும் ஃபாரின்ல ஏதோ இருக்கிற கம்பெனிக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகி அந்த பார்ட்னர்ஷிப் வந்து டெர்மினேட் ஆகி போச்சு, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் ஏதாவது நடந்துக்கலாம். அதன் மூலமா நாளைக்கு அவங்க ஃபியூச்சரே பிரச்சனையா இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துக்கலாம். அதனால அடிச்சிருக்கலாம். 500 ரூபா 400 ஒன்று வச்சுக்கோங்க. 500 ரூபாய் 400 ரூபா அந்த கம்பெனியோட ஷேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சில நேரத்தில் இந்த மாதிரி 500 400 எப்படா மார்க்கெட்டு கீழே, இப்போ கொரோனா டைம், கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஷேரும் படப்பட கீழே வந்து, அது வந்து அந்த கம்பெனியில பிரச்சனை இல்லை. அந்த நேரத்துல எல்லாருக்கும் ஒரு பேனிக், என்னன்னா உலகமே இழிஞ்சு போயிடுமோ, மனித இனமே அழிஞ்சு போயிடுமோ அப்படின்ற பயம். ஆக்சுவலா தேவையில்லாத ஒரு விஷயம், பட் அது நடந்ததுன்றது உண்மைதான். அப்படின்னா அது அந்த கம்பெனிக்கு தனியா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓவராலே மார்க்கெட் விழும்போது கூட சேர்ந்து விழுது, அந்த நேரத்துல நீங்க தைரியமா வாங்கலாம். பட்
கம்பெனி மட்டும் திடீர்னு பார்த்தா மார்க்கெட் 400 பாயிண்ட் ப்ளஸ் இருக்கும், இது மட்டும் பார்த்தா ஒரு 5% 10% கீழே இருக்கும். அப்போ நீங்க கண்டுபிடிக்கணும் போய் இந்த கம்பெனியோட ஷேர் 500 ரூபா இருந்து 400 ரூபா விற்கிதா, இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இது மட்டும் தனியா உழுது. கம்பெனியில் எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன ஒரு நியூஸ் எல்லாம் அடிச்சிருக்கான், அது வந்து திருப்பி ரெக்கவர் ஆகணும், பிரச்சனை கிடையாது, வாங்குங்க. ஆனா வெறும்னே பிரைஸ் கம்மி ஆயிடுச்சு அதனால நான் வாங்குறேன்னு சொல்லி வாங்கினா மடிப்பீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி கீழே வரும். அதனால இப்ப ஜென்சால் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல மாட்டுச்சு. அது 110 ரூபா அந்த ரேஞ்சில் இல்லையா, அதுக்கு மேலேயே இருந்து 1000 ரூபாய்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு 45 ரூபா முக்குன்னு முக்கிட்டு இருக்கும். என்ன அர்த்தம், 1000 ரூபாய்க்கு சார் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டே சரி கிடையாது, ஏகப்பட்ட ஃப்ராடு பண்ணிட்டாங்க. சப்போஸ் 1000 ரூபாயில இருந்த ஷேர் 500 ரூபாய்க்கு நீங்க வாங்கினா, 1000 ரூபா இருந்த ஷேர் 500 ரூபா வந்துருச்சு, நம்ம வாங்கலாம் பெஸ்ட் டைம் அப்படின்னு நினைச்சா இன்னும் 45 ரூபா என்ன பண்ணுவீங்க? ஏன் அந்த பிரைஸ் 1000 500 ரூபா விழுந்ததுன்னா பயங்கர ஃப்ராடு பண்ணிட்டாங்க. கம்பெனில லோன் வாங்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லோனே கட்டல, ஒன்றும் கட்டல, கம்பெனி திவாலி நீ சமாளிப்பீங்களா? ஸோ அதனால விலை குறைஞ்சதுன்னா ஏன் விலை குறைஞ்சதுன்னு முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பிரச்சனை கம்பெனில எதுவுமே இல்லைன்னா அப்போ வாங்குங்க. அது வரைக்கும் வாங்காதீர்கள், அவசரப்பட்டு வாங்கவே வாங்காது. ஓகேங்களா? இன்னொன்னு அடுத்த பாயிண்ட் வந்து பொறுமை. ஷேர் மார்க்கெட்ல நம்மள பொறுமையை சோதிக்கும் பாருங்க. சில நேரத்தை பாத்தீங்கன்னா 500 ரூபா ஒரு ஷேரை வாங்குவோம், 501 499 98 499 500 501 502 501. இந்த பக்கம் பார்த்தா வேற ஒரு கம்பெனி 375 400 425 450 475. அட்டாப்ப என்னடா இது ஏறுது, இது ஏன்னா ஏறமா, 1 ரூபா கூட ஏற மாட்டேங்குது. ஸோ 490 9 500 498 501 502 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கவலையே படாதீங்க, நல்ல ஷேர் வாங்கியிருக்கீங்க, ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ப்ராஃபிட்டபிளா ஓடிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரி வந்து நல்ல இண்டஸ்ட்ரி, ஃபியூச்சர் குரோத் பொட்டன்ஷியலா ஜாஸ்தி இருக்குன்னா கவலையே படாது, இட் வில் டெஃபினெட்லி கோ. அந்த ஷேர் மேல ஏறுது, கவலையே படாது. பொறுமையா இருந்தால் அன்றி ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் இருந்தா கூட நீங்க ஜெயிக்க முடியாது. பல நேரத்துல பல ஷேர் பாத்தீங்கன்னா அப்படியே நிற்கும், ஒரு 6 மாசம், சில நேரத்துல 1 வருஷம் அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் அப்படி சருன்னு ஏறும் பாரு, இல்லைங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், அது ஏன் சார், அது சில நேரத்துல இது ஏறுது, இது ஏன் சார் ஏறாம, என்ன சார் காரணம்? அந்த காரணம் யாருக்குமே தெரியாது. அதுதான் உண்மை. ஷேர் மார்க்கெட்ல சில விஷயம் யாருக்குமே தெரியாது. நான் தான் சொல்றேன், ஒரு நாள் SBI ஒரு நாள் 800 இருந்து 840 ரூபா, சரி, அடுத்த நாள் அப்படியே அந்த 40 ரூபா அடிச்சு 795 வந்துட்டான். சார் ஒரு நாள்ல என்ன சார் ஆகி போச்சு அந்த கம்பெனிக்கு, திடீர்னு ஏத்துறாங்க, திடீர்னு யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு 800 இருந்து 840 பேர் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் 840 795 ரூபாய்க்கு வந்ததுன்னா நிறைய பேர் வித்துருக்காங்க. ஏன் விற்கிறாங்க தெரியல, ஏன் அதுக்கு முந்தின நாள் வாங்கினாங்க தெரியல. இதுதான் உண்மை. இதுக்கு சில நேரத்துல லாஜிக்கே கிடையாது. இதுதான் இந்த நிதர்சனமான உண்மை. இதுதான் சில நேரத்தில் ரொம்ப நோண்டவும் நம்மளால முடியாது. ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான ஆட்கள் விளையாடி கொண்டிருக்கும் இடம். விளையாடி கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடாது, இருக்கும் இடம்னு வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்ட் பண்ணிக்கிற இடம். அந்த இடத்துல யார் யார் எப்படி பண்ணோம், யார் யாரோட மனநிலை எப்படி, என்ன எதுன்னு யாருக்குமே தெரியாது சார். அதுதான் ஓகேங்களா? சோ இதுதான் ஷேர் மார்க்கெட்ல நீங்க பண்ணக்கூடாத சில விஷயம். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் உங்களோட வெற்றி வாய்ப்புகள் கூடும். கண்டிப்பா வெற்றி பெறுவீங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது சார். அது ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பா வெற்றி பெற முடியுமோ அப்படிங்கிறது வந்து இந்த ஷேர் வாங்கினாலுமே யாருக்கும் தெரியாது சார். அதுதான் உண்மை. அந்த மாதிரி சூழல வாய்ப்புகள், நீங்க இதெல்லாம் செய்யாம இருந்தா வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் வந்து இல்ல இதை தவிர இது வேற இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் காலத்துல போடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.